2026 தேர்தல் 20 தொகுதிகளை மட்டும் குறிவைக்கும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், மிகப்பெரிய கடல் போன்ற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள் நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலே எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு 20 தொகுதிகளை மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிவைத்திருக்கிறார். இந்த 20 தொகுதிகளில் கண்டிப்பாக நாம் வெற்றியாக வேண்டும். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலின் போது இந்த 20 தொகுதிகளிலே குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே தான் நம்ம தோல்வியை தழுவி இருக்கிறோம், அல்லது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை பெற்று அப்படிங்கிற மாதிரி அந்த 20 தொகுதிகளை மட்டும் கணக்கில் எடுத்து அந்த 20 தொகுதிகளில் மிகப்பெரிய வேலைப்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறாராம் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி தற்போது இணையதளங்களிலே தகவல் என்பது உலா வந்து கொண்டு தமிழகத்திலே 2026 ஆண்டு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் களம் என்பது நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டே. ஒரு பக்கம் தனது கூட்டணியை பலமாக வைத்திருக்கும் திமுக இந்த முறை ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்திலே செயல்படுகிறது. மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் பல வியூகங்களையும் பகிர்கிறது. இவர்களுக்கு நடுவே விஜயம் களத்தில் இறங்கி இருப்பதால் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னே கூட சொல். இந்த நிலையில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த தொகுதிகள் அதிமுக மற்றும் திமுக கவனம் செலுத்த. அதன்படி தென்காசி, மொடக்குறிச்சி மற்றும் தீநகர் உள்ளிட்ட 10 தொகுதிகளில் அதிமுக மற்றும் திமுக இடையே வெறும் 1000 வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்கிறது. அதேபோல் தாராபுரம், கோவை தெற்கு உள்ளிட்ட 10 தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் என்பது 2000 குறைவாகத்தான் இருக்கு. இதனால் இந்த 20 தொகுதிகளில் வெற்றி ஆக வேண்டும் என அதிமுகவின் சார்பாக தீவிரமான வேலைப்பாடுகள் என்பது பார்க்கப்பட்டு கொண்டு, அதாவது 1000 5000 வாக்குகள் வித்தியாசத்திலே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெறும், அதே போல 1000 5000 வாக்குகள் வித்தியாசத்திலே எந்தெந்த தொகுதியிலே தோல்வி அடைந்திருக்கு. இந்த தொகுதிகளில் கண்டிப்பாக நாம் வெற்றி வாய்ப்பை பெற்றே ஆக வேண்டும் என அதிமுகவின் சார்பாக ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் பார்க்கப்பட்டு, அதிலும் அந்த தொகுதிகளில் சிறப்பு கவனங்கள் எடுக்கப்பட்டு அந்த தொகுதிகளுக்கு மட்டும் அதிகப்படியான கவனங்கள் என்பது எடுக்கப்பட்டு அந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நிறுத்துவது, அதே போல கடந்த முறை நின்ற அதே வேட்பாளரை நிறுத்தலாமா அல்லது புதிதாக வேட்பாளர்களை நிறுத்தலாமா அப்படிங்கிற மூலம் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் நாட்கள் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது, ஒரு 5 மாத காலங்கள் தான் இருக்கிறது. இந்த 5 மாத காலங்களுக்குள்ளாகவே கண்டிப்பாக அதிமுக பூத் கமிட்டி முதற்கொண்டு அடிப்படை தொண்டர் வரைக்குமே வலுப்பெற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு என்பது கண்டிப்பாக அதிமுகவிற்கு இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போது இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமையை பொறுத்து எடுத்தோம் அப்படின்னா அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாததும் அதிமுகவுடைய தொண்டர்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.